மதுரைன்னு சொன்னாவே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அதுவும் மதுரைக்காரன் சொன்னா அதுல ஒரு மிகப்பெரிய தனிக்கத்தே வந்து இருக்கு. அண்ட் இப்படிப்பட்ட மதுரை அழகர் கோயில்ல இருக்கிற 18ஆம் படி கருப்பண சுவாமி, இந்த 18ஆம் படி கருப்பண சுவாமி அப்படிங்கிற இந்த கதவு வருஷத்துக்கு ஒருக்காவோ 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருக்காவெல்லாம் திறக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட எக்ஸாக்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 வருஷமும் 41 வருஷத்துக்கே ஒரே ஒரு தடவை தான் திறப்பாங்க. அதுவும் லிமிட் ஆஃப் டைம் தான் இருக்கும். காலையில திறப்பாங்க, சாயந்தரம் பூட்டிடுவாங்க. இந்த 18ஆம் படி கருப்பண சுவாமி கதவுக்கு உள்ள என்ன இருக்கு? படிதான கௌதம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா படிதான் வந்து இருக்கு. அதுல இங்க வந்து ஒரு விஷயம் கிடையாது, படிதான் ஷோர். ஆனால் அந்த படிக்கு அடியில என்ன இருக்கு? அதுவும் மதுரை அழகர் பெருமாள் பக்கத்துல, அதுவும் கோயிலுக்கு உள்ள இந்த 18ஆம் படி கருப்பண சுவாமின்னு அங்கனக்குள்ள வச்சு சந்தனம் எல்லாம் பூசி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள என்னதான் ஹிஸ்டரி இருக்கு, அது இன்னைக்கும் ஒரு மிஸ்ட்ரியா பார்க்கப்படுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியவே கிடையாது. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமே. ஏன் மதுரையில இருக்கிறவங்களுக்கு என்ன நிறைய பேத்துக்கு தெரியல. இந்த 18ஆம் படி கருப்பண சுவாமிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வரலாறு ஹிஸ்டரியை பத்தி தான் இன்னைக்கான வீடியோக்குள்ள வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைனா வந்து உள்ள வந்து பார்க்க போறோம். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் GH. ஒரு பல்லாயிரம் வருஷம், ஒரு பல நூற்றாண்டு ஆண்டுகள் வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப கேரளால இருந்து ஒரு மிகப்பெரிய மன்னன், கேரளால ஒரு மிகப்பெரிய அரசன், சாரி மன்னன் கிடையாது அரசன், கேரளா ஒரு பெரிய அரசன் வந்து கேரளால இருந்து கிளம்பி மதுரைக்கு வர்றாரு. மதுரைக்கு வந்து அதுவும் முக்கியமா இங்க அழகர் கோயிலுக்கு வந்து அந்த கேரளா அரசன் வந்து உள்ள வந்திருக்காரு. அங்க வந்து உள்ள வந்திருக்காரு. சாமியெல்லாம் பெருமாளை பார்த்து சாமி கும்பிட்டுருக்காரு. பெருமாளை பார்த்து அங்க கும்பிட்டவர் தான். அங்க இருந்து அவரால் வெளியே வர முடியல. ஏன் கௌதம் கும்பிட்டு வெளியே வர முடியுதான்னு கேட்டீங்கன்னா, கும்பிட்டுட்டு அவரால் வெளியே வர முடியல சாமியை தரிசனம் பண்ணிட்டு. ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிலை, அதுவும் அந்த ஒன் ஆஃப் த சம் ஸ்ட்ரக்சர் வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். பட் ஸ்டில் இங்க அவர் ரொம்ப அதை பிடிச்சு போய் லைக் பண்ணி, அதாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இங்கதான் இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்தாச்சு. அங்க அவர் முடிவு பண்றார் என்ன அப்படின்னா, இந்த பெருமாள் சிலைய நம்மளோட கேரளாவுக்கு எடுத்துட்டு போய் அதுவும் என்னோட இடத்துல வைக்கணும்னு இந்த இடத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த பெருமாளை ரொம்ப பிடிச்சு போய், சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும்போது இந்த ஒரு டிசிஷன் வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு. இதை நம்ம கேரளா கொண்டு போகணும், அதுவும் நம்மளோட இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அந்த கேரளா அரசன் வந்து முடிவு பண்ணிட்டார். இங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இதை எப்படி இங்க அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய மதுரை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து எப்படி நம்ம கேரளா கொண்டு போறது அவ்வளவு ஈஸியா அப்படின்னு பார்த்தோம்னா அது கஷ்டம். இது இட்ஸ் டூ டஃப். இது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான். இப்ப இப்படி யோசிச்சவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கேரளாவுக்கு ஒரு தூது அனுப்புறார். ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரவாதிகள், அதாவது தலைக்கெல்லாம் தலைகுரு அப்படின்னு இருப்போம்ல, இன்னைக்கு ஒரு மென்டார் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்திருப்போம். இந்த மந்திரவாதிகள்லயே மிகப்பெரிய மந்திரவாதிகள், அதாவது எல்லா மந்திரமும் பல அனுபவங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு 18 மந்திரவாதிகளை இவர் வந்து கூப்பிடுறார். இங்க நீங்க மதுரைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அந்த 18 மந்திரவாதிகளுமே அங்க இருந்து கிளம்பி மதுரைக்கு வந்து வந்திருக்காங்க. என்ன விஷயம், எதுக்காண்டி எங்களை நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு இந்த 18 மந்திரவாதிகளுமே வந்து அந்த கேரள அரசனை பார்த்து கேட்கிறாங்க. இப்படி கேட்ட போது என்ன ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா, எனக்கு அதுவும் இங்க மதுரையில இந்த அழகர் கோயில்ல இருக்கிற பெருமாளோட சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. இத இங்க இருந்து தமிழ்நாட்டுல இந்த மதுரையில இருந்து எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம நம்ம கேரளால, அதுவும் என்னோட அரசர்ல அந்த இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 18 மந்திரவாதிகள்ட்டுமே வந்து சொல்றாரு. ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு அந்த 18 மந்திரவாதியுமே வந்து கேட்கிறாங்க. கேட்டு முடிச்சுட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அந்த மந்திரவாதிகளுக்கு வந்து தெரியும். அந்த 18 மந்திரவாதிகளுமே நீங்க கொஞ்சம் அங்க தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வரிசையா நின்றுருக்காங்க. 18 மந்திரவாதிகள் ஒன்னு இந்த மாதிரி 18 மந்திரவாதிகளுமே இந்த வரிசையா நின்றுருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேரள அரசன் வந்து அங்க இருந்து பாக்குறாரு. ஒரே மாதிரி ஒரு பைய எடுத்து கையில வைக்கிறாங்க 18 மந்திரவாதிகளுமே. என்ன அப்படின்னு அவருக்கு புரியல. அந்த பையுக்குள்ள கையை உள்ள விட்டு 18 மந்திரவாதியும் ஒரே மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. கையை உள்ள விட்டு உள்ள இருந்து ஒரு கருப்பான ஒரு சின்ன ஒரு டப்பா, ஃபுல்லான பிளாக்கா இருக்கு, அந்த டப்பா வந்து எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா
மை வந்திருக்கு, அதாவது கருமை வந்திருக்கு. இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இங்க எங்கன்னா வைப்பாங்கல்ல, அந்த மை வந்திருக்கு. அந்த மையை எடுத்து ஒரு பலம் அவங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன மந்திரம் தெரியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த மந்திரத்தை சொல்லி அவங்க கண்ணுக்கு கீழே இப்படி தேய்க்கிறாங்க, 2 கண்ணுக்கு கீழேயும். இதை தேய்ச்சதுக்கு அப்புறம் அந்த அரசனே பூர்விச்சு போய் அதிர்ச்சி ஆகி நின்றுட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மந்திரம் சொல்லி அந்த 18 மந்திரவாதியுமே ஒரே மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க யாருக்குமே அந்த கண்ணுக்கு தெரியல. அந்த 18 மந்திரவாதியுமே கண்ணுக்கு தெரியல. அந்த அரசன் ஒரு மாதிரி ஸ்டன்னாய் நின்றுட்டாரு. என்னடா எங்க போனாங்க ஒரே நிமிஷத்துல அப்படின்னு. அதுக்கான பவர் அதுதான், அந்த மந்திரத்துக்கான பவரும் அந்த மைக்கான பவரும் அதுதான். இது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பெருமாளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு சொல்லவா வேணும், அவருக்கு தெரியாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்லுதாங்க கீழே யார் யாருக்கு என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறதே அவர் சொல்றது. அவருக்கே நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அவர் சும்மா விடுவாரா? அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பெருமாள் அவருங்க தினமும், அதாவது அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி பல மந்திரங்கள் சொல்லி, பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எல்லாமே சொல்லி பண்ணக்கூடிய பக்தர் அண்ட் ஐயர் பூசாரி அப்படின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒருத்தர், அந்த சாமிக்கு தினம் தினம் பண்ணக்கூடிய ஒருத்தரோட ட்ரீம்ல கனவுல போய் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டார். இது சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 18 மந்திரவாதிகளுமே அந்த மதுரை அழகர் கோயில்ல 18 இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. தனித்தனியா ஒரு இடத்துல இருக்காங்க. யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்க. இன்க்ளூடிங் அங்க இருக்கக்கூடிய அனதர் ஹியூமன்ஸோட ஐஸுக்கு யாருக்குமே தெரிய மாட்டாங்க அந்த 18 மந்திரவாதிகள். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கோயில் மார்னிங்ல இருந்து மோர் தென் நைட் வரைக்கும் ஓரளவுக்கு ஈவினிங் வரைக்கும் ரஷ்ஷா தான் இருக்கும். கோயில பூட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த சிலையை எடுக்க முடியும். அப்படிங்கும் போது இந்த 18 மந்திரவாதிகள் காலையிலேயே வந்துட்டாங்க. 18 இடத்துல போய் ஆஜராகி நின்றுட்டாங்க. நோட் பண்றாங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத. ஒரு அளவுக்கு மேல, ஒரு சில ஸ்டேஜுக்கு மேல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மந்திரவாதிகளுக்கு. பெருமாள் கனவுல சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ட்ரீம்ல சொன்ன அந்த ஐயர், அந்த பூசாரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அன்னைக்கு பொங்கல் பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு ரெடி பண்றாங்க. அதுல உப்பும் அதிகமா போடுறாங்க. அண்ட் செகண்டா ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணாங்க, மிளகையும் ரொம்ப அதிகமா போட்டாங்க. இது போட்டு உடனே பக்தர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அந்த 18 மந்திரவாதிகளுக்குமே காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடாம பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த 18 மந்திரவாதிகளுமே கரெக்டா ஒரே மாதிரி ஆஜராயிட்டாங்க. ஆஜரை அவங்கள வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது அவங்களே எதிர்பார்க்காம பண்ணது. அந்த 18 மந்திரவாதி சாப்பிட உடனே அது அந்த உப்பும் அந்த உரப்பும் சேர்ந்து பயங்கரமா ஹெவி ஆக்கி விட்டு கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணுல இருந்து தண்ணி வர 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 அந்த மை அலைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மை அலைய ஆரம்பிச்ச உடனே மக்கள் கண்ணுக்கு அந்த 18 மந்திரவாதிகளுமே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சுட்டாங்க. மக்கள் 18 மந்திரவாதியுமே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு பயங்கரமா கண்டிச்சு பயங்கரமா அவங்கள கொன்னுட்டாங்க. யார் அப்படின்னா, பக்தர்கள், தமிழ் பக்தர்கள் அவங்கள தரமட்டமா கொன்னுட்டாங்க. அதாவது மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கொன்னதான் அந்த 18 பேரையும். இப்படி 18 பேரையும் கொன்னு ஒவ்வொரு பாடியா அடுக்கப்பட்டதுதான் இந்த 18ஆம் படி கருப்பண சுவாமி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு இதுதான். அதுக்கு உள்ள சாமியோ வேற எதுவும் இருக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒன்லி பிணம் தான் அதுக்குள்ள இருக்கு. அதுவும் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு பிணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அதை எப்படி மீன் பண்றது, ஐ நோ தட், பட் ஸ்டில் அதுக்கு உள்ள இருக்கிறது இந்த 18 மந்திரவாதிகளோட உடம்பும் சடலமும் பாடியும் பிணமும் தான் அந்த 18ஆம் படிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இன்ன வரைக்கும் முக்கியமா நிறைய பேத்துக்கு, அதுவும் மதுரையில இருக்கிறவங்களுக்கே நிறைய பேத்துக்கு தெரியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் இருக்கேன். நம்ம சேனல் சரிங்க அப்படின்னா மறக்க வச்சுக்கோங்க. என்னைக்கு பெஸ்ட் ஆஃப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபஷன் பெஸ்ட் ஆஃப் ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிறோம். மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.